ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேனலில் டே 31 இருக்கும். இன்றைக்கி என்னென்னா சாப்பிட்டேன் அண்ட் டே எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் கொஞ்சமாக டீ மட்டும் குடிச்சிக்கிட்டு ஒரு 11 o'clock போல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் 1:30 பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொச்சப்பயித்து குழம்பு கத்திரிக்காய்லாம் போட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்டேன். எனக்கு பொரியல் சரி இல்லை வேறு ஏதாவது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி தனியாக பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ ஒன்றா பிளேட்டில் போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன ஹெல்த்தியாக இருக்குதோ மொச்சப்பயிறு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாமே நிறைய சாப்பிட்டேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது வெயிட் லாஸில் இருக்கோமோ இல்லை நம்ம வெயிட் லாஸில் இல்லையோ, பட் நான் ஹாப்பியாக ஒரு ஹெல்த்தி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா நம்மளை அறியாமே நம்ம பண்ணக்கூடிய 3 நல்ல விஷயம் அண்ட் 3 கெட்ட விஷயம். கெட்ட விஷயம்னு சொல்கிறத விட இது செய்யாமல் இருக்கலாம். 3 விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கீப் இட் அப். அதை அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறது, அதை அப்படியே நீங்கள் இன்னும் க்ரோ பண்ணிக்கலாம். தெரியாமே பண்ணிக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ்லேயே வெயிட் லாஸ்னு இல்லாமல் ஒரு ஹெல்த்தி லைஃப்க்கு பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெஸ்ட் ஆஃப் 3 நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நாள் இதை நம்ம எதிர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் இந்த மாதிரி பண்ணுறனால கூட உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தும் சரி அண்ட் அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஜூஸு. நம்மளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும், நம்ம டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸாக குடிப்போம் அப்படின்னு நினைப்போம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அதை எம்டி ஸ்டொமக்கில் செய்யக்கூடாது. ஹெல்தின்னு நம்ம நினச்சிட்டு எம்டி ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கக்கூடாது. அதாவது சில சிட்ரஸ் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய லைக் பைனாப்பிள் ஜூஸு அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸு இதெல்லாம் எம்டி என்றைக்காவது ஒரு நாள் குடிக்கிறீங்கன்னா ஓகே, தட்ஸ் ஓகே. பட் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா அதில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஸோ அந்த அமிலம் சேரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அதை பண்ணக்கூடாது. அண்ட் 2வது விஷயம், நம்ம தெரிஞ்சே பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பொதுவாக பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா என்ன நினைப்போன்னா, ஓகே நம்ம சாப்பிட்டுட்டோம் டக்குன்னு நினச்சி வேலை பார்க்குறது, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி பண்ணாதீங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு உங்களால் நீங்கள் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டீங்கனாலும் சரி இல்லை வீட்டில் சாப்பிட்டீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு ஸ்லோவாகவே பண்ணலாம். எந்திரிச்சு உங்கள் பிளேட்டவோ இல்லை உங்கள் டிஃபன் பாக்ஸோ கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம உள்ளுறுப்புகள்லாம் சரியாக வேலை செய்யறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 2வது விஷயம். அண்ட் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெல்த்தின்னு நினச்சிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, அதாவது வெயிட் லாஸ் இல்லை ஹெல்தி லைஃப்ன்ற போது எல்லா டாக்டர்ஸும் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் நமக்கு பண்ணுறது சுகர் சாப்பிடாதீங்க, வெள்ளை சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு. அப்படி கிடையாது. வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாது, எந்த விதமான சர்க்கரையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இல்லை ஹனி அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. என்றைக்காவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக, அதாவது சுகர் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கெட்டது அப்படின்றது கண்டிப்பாக வெள்ளை சுகர் தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போயாச்சும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அது நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். பட் ஆனால் டீக்கு நான் ரெகுலராக டீ குடிக்கிறேன், பட் நாட்டு சக்கரை தான் போட்டு குடிப்பேன் அப்படின்னா அது நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே நம்ம ஹெல்த்தின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயந்தான். ஸ்வீட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஸ்வீட் தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கும் சரி ஹெல்த்தி லைஃப்க்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நேச்சுரல் ஸ்வீட்னால் என்ன அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த இதில் சில வெஜிடபிள்ஸு எல்லா ஃப்ரூட்ஸுமே காமனாக இனிப்பு சுவை இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஹெல்த்தின்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் பண்ணாதீங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விளாகில் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். நான் அந்த லஞ்சு சாப்பிட்டேன் இல்லையா, லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கவே இல்லை. ஏன்னா நான் லஞ்சு சாப்பிடும்போதே 1:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. இடையில மட்டும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். ரெகுலராக என் வீடியோவில் கொய்யாப்பழம் சாப்பிட்றத காட்டுறதுனால ஸோ அதை மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். மற்றபடி எதுவுமே நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் தான். இன்றைக்கி டின்னருக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்மளோட டாபிக் வருவோம். நம்ம 3 விஷயங்கள் பண்ணக்கூடாது பார்த்தாச்சு. தெரிஞ்சு நீங்கள் அதாவது தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்க 3 ஹெல்தி ஹேபிட் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களை கண்டிப்பாக ஒரு 10 பேரோ இல்லை 5 பேரோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தோன்னா இந்த மெம்பர் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப்லேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஈட்டிங். அதாவது ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 இட்லி தான் வச்சுருப்பாங்க. பார்த்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ, பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது வந்து சும்மா வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க அந்த மாதிரி கிடையாது. நல்லா மெண்டு ரொம்ப நேரம் ரசிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து உங்கள் செரிமானத்தன்மையை வந்து மேம்படுத்தும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா மென்று சாப்பிடும்போது டக்குன்னு வந்து வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் மென்று சாப்பிட்டோன்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபுட்டோட குவான்டிட்டி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேண்டமாக வெயிட் லாஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹேபிட். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் கீப் இட் அப் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலாம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் 2வது டிப் பார்க்கலாமா? 2வது டிப் என்ன அப்படின்னா, அதாவது 2வது டிப் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் பார்க்காம அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை வந்து எதனாச்சும் ஒரு பிளேஸில் காமாக உட்காந்து அமைதியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னக்கா டிவி பார்த்துட்டுலாம் சாப்பிட சொல்கிறீங்கன்னு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஃபோனு, மொபைலு அந்த மாதிரி டேபு அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு டிவி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு. இன்னும் கொஞ்சம் லாங்காக உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கம்பேர் வித் ஃபோன் பார்க்குறது. அண்ட் 3வது விஷயம் என்னென்னு பார்க்கலாமா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற ஃபுட் தான் பிடிக்கும். உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் வெளியில் சாப்பிட்லான்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அப்பா இல்லைப்பா நான் வீட்டில் போய் கூட ஏதாவது சாப்பாடு கஞ்சி அது மாதிரி வச்சு குடிச்சுக்கிறேன், எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சில ஃபேமிலின்னு இல்லை, நிறைய ஃபேமிலியில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா ப்ராசஸ் ஃபுட்டு இந்த மாதிரியான வெளியில் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது உங்களோட வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை வந்து ஹெல்தி லைஃபுக்கு வந்து நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கனாலும் அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒரு பொக்கிஷமாக நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு, பட் ஃப்யூச்சரில் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இங்கே அவ்வளோதான் எண்ட் ஆகுது. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, கொஞ்சமாக குழம்பு வச்சு சாப்பிட்டு என்னோடய டேவை சூப்பராக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.